ஸ்வேதா, எனக்கு டிராவல் பண்ணிட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. நான் குளிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே நிம்மதி, நான் இங்கே வெயிட் பண்றேன். நீ போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நீ வந்ததுக்கு அப்புறம் நான் ஃப்ரெஷ் அப் ஆகுறேன். சரிடே. இங்க பாரு நிம்மதி, உன் ஃபேஸே ரொம்ப டல்லா இருக்கு. நீ எதை பத்தி யோசிக்காத. நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ஹலோ ஸ்வேதா. என்னது சுவேதாவா? பயபுள்ள பொண்ணுக்கு கிட்டல பேசுறானா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆதி, நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். நாங்க சேஃபா ரூம்க்கு வந்துட்டோம். அப்படியா? ஓகே ஸ்வேதா, நான் ரொம்ப நேரமா உன்னோட கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ மெசேஜும் பண்ணலையா, அதான் பயந்துட்டேன். எல்லாம் ஓகே தானே? ஹே அப்புறம் அவ பக்கத்துல இருக்காளா? இல்லனா அப்புறம் கூட பேசு. அடப்பாவி, பயபுள்ள எனக்கு மேல ஃப்ராடா இருப்பான் போலயே. ஸ்வேதான்னு ஏதோ ஒரு புள்ளைகிட்ட பேசிட்டு வேற புள்ள பக்கத்துல இருக்கான்னு வேற கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்பனா என்ன அர்த்தம்? வீட்ல யாரும் இல்லாத நேரமா பார்த்து இவனுக்கு போன் பண்ணணும்னு அர்த்தம். டேய் டேய், நான் உனக்கு தாத்தேன்டா. 60ஆம் காலத்துல நான் மன்மதனா சுத்திட்டு இருந்தேன். இப்ப 2025ல என் பேர மன்மதனா சுத்திக்கிட்டு இருக்கான். ஸ்வேதா, அவ எதுவும் சொன்னாலா? இப்போ அவ நல்லா தானே இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்ல ஆதி. நாங்க ரெண்டு பேருமே சேஃபா வந்து இறங்கிட்டோம். ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா, அவ இப்ப ரொம்ப குழப்பத்துல இருக்கா. குழப்பமா? என்ன குழப்பம்? நான் அவ வரதுக்குள்ள சீக்கிரம் சொல்லிடுறேன். ஆக்சுவலா நிம்மதி இந்த ட்ரிப்புக்கு இங்க வந்தது கிறிஷுக்கு பிடிக்கல போல. நிம்மதி பர்மிஷன் கேட்டப்போ கிறிஷ் வேண்டவே வேணாம்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு தெரியாம தான் இவ இந்த ட்ரிப்புக்கே வந்திருக்கா. வந்ததுல இருந்து கிறிஷ்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும் பயந்துட்டே தான் இருக்கா. ஸ்வேதா என்ன சொல்ற? ஆமா ஆதி, நிம்மதி ரொம்ப பாவம். கிறிஷ் அவள ரொம்ப டார்ச்சர் பண்றான். பொசசிவா இருக்கேன்ற பேர்ல ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கான். அது நிம்மதி ஒரு வகையான லவ்னு எடுத்துக்கிறா. அது எப்படி அவகிட்ட இருந்து மாத்துறதுன்னு எனக்கு புரியல. ஆனா இன்னொரு உண்மையை சொல்றேன். அவளுக்கு கிறிஷ் மேல இருக்கிற பயத்தை விட நீங்க ஏன் அவகிட்ட பேசலன்ற குழப்பம் தான் அதிகமா இருக்கு. ஸ்வேதா. ஆமா ஆதி, என்ன கேட்டா நீங்க நிம்மதி கிட்ட பேசுறதுதான் அவளுக்கு ஒரு பெஸ்டான சொல்யூஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்ததே ட்ரிப்புக்காக, அப்புறம் எங்களோட படிப்பு சம்பந்தமா தான். ஆனா இவ ரொம்ப அந்த குழப்பத்திலே இருக்கா. உன்ட கிறிஷ் மேல இருக்கிற பயம், இன்னொன்னு நீங்க பேசாத குழப்பம். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவ ஸ்டடீஸ் ரொம்ப பாதிக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஸ்வேதா. நிம்மதியோட படிப்பு கிட்டு போக கூடாது. கிறிஷ ஃப்ரீயா விட சொல்லுங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். அப்போ நீங்க பழைய மாதிரி நிம்மதி கிட்ட பேசணும். அது பண்ணுவீங்களா ஆதி? என்னால சத்தியமா நிம்மதி கிட்ட பழைய மாதிரி பேச முடியாது. அவளை பார்த்தாலும் சரி, அவகிட்ட பேசினாலும் சரி, அவ என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துல வருது. அவகிட்ட என்னால ஃப்ரெண்ட்லியா பேச முடியாது, பேசுற மாதிரி நடிக்கவும் முடியாது. இதுக்கு நானே ஒரு சொல்யூஷன் கொண்டு வரேன். ஆதி, லைன்ல இருக்கீங்களா? ஸ்வேதா, லைன்ல தான் இருக்கேன். நிம்மதி கிட்ட இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் பொறுமையா பேசிக்கிறேன். இப்போதைக்கு கிருஷ பத்தி மட்டும் கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க. ஓகே ஆதி. அப்புறம் மறுபடியும் சொல்றேனேன்னு கோச்சுக்காதீங்க. ஏதாவது ஒண்ணுனா எனக்கு உடனே கூப்பிடுங்க. நிம்மதி அங்க போனது எனக்கு மனசுக்கு ஏதோ சரிப்பட்டு வரல. ஒரு மாதிரி படப்படனே இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல ஆதி. இங்க மேம் சார் எல்லாருமே இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அங்க ஃப்ரீயா இருங்க. ஏதாவது ஒண்ணுனா நான் கண்டிப்பா கூப்பிடுறேன். பொம்பளை புள்ளிக்கிட்ட எவ்வளவு நேரமா போன்ல பேசிக்கிட்டு இருக்கான் பாரு. நான் கூட என் செம்பருத்தி கிட்ட இம்புட்டு நேரம் பேசினது கிடையாது. வரட்டும் வரட்டும். ஓகே ஸ்வேதா, அப்புறம் அவ வந்துட போறா. நீ அப்புறமா கால் பண்ணு. சரி, நான் வைக்கிறேன். ஓகே ஆதி. ஆதி போனை கட் பண்ணுங்க. நிம்மதி வரா. ஓகே ஸ்வேதா, பை. ஸ்வேதா நிம்மதி, என்னாச்சுடி? ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? என்னாச்சு? ஸ்வேதா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சுடி. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ, இவ்வளவுதானா? ஏய், பக்கத்துல ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்க போதுடி. அதுக்கு எனக்கு இவ்ளோ பயப்படுற? ஸ்வேதா, தெரியல. அந்த ரூம்ல ஏதோ ஒரு மாதிரி மர்மமா இருக்குடி. ஒரு மாதிரி படபடன்னு வருது ஸ்வேதா. இருடி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படி என்ன அந்த ரூம்ல இருக்க போகுது? சரி, இங்கே வெயிட் பண்ணு, நான் என்னன்னு போய் பார்க்கறேன். ஸ்வேதா வேணாண்டி, பயமா இருக்கு. ஐயோ, ஒன்னும் இல்ல நிம்மதி, இரு நான் போய் பார்க்கறேன். ஸ்வேதா, என்னவா இருக்கும்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அந்த ரூம்குள்ள போனா? டேய் வாளுப்பையா, வாடா இங்க. யோ அனிருத், என்னையா வேணும்? ஏண்டா, என்னடா பொம்பளை புள்ள சவகாசம் மாதிரி தெரியுது? யாரா அந்த புள்ள? எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க? யோ ஃப்ரெண்ட் யாது? இதெல்லாம் இப்ப ட்ரெண்டா போயிருச்சு.
ஃப்ரெண்ட லவ்வர்னு சொல்லிக்கிறது, லவ்வரை ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறது. ஐயோ, இந்த ஆளுக்கு எப்படி நிம்மதி விஷயம் தெரியும்? என்னடா உருண்டை கண்ணை வச்சு உருட்டி உருட்டி பாத்துக்கிட்டு இருக்க? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்னு பயப்படுறியா? ம்ம். எனக்கெல்லாம் லவ் எல்லாம் செட் ஆகுமா? ஏன் நீ வேற? நானே கடுப்புல இருக்கேன். ஏண்டா இன்னமாடா அந்த நிலா புள்ளைய நினைச்சிட்டு இருக்க? அந்த பிள்ளைக்கு தான் கல்யாணம் ஆயி போச்சுல. நீயே ஒரு லவ் ஃபெயிலியர் பாய். யோ யோ யோ, அவளை ஏன் ஞாபகப்படுத்துற? நான் ஒன்னும் அவன் நினைப்புல எல்லாம் இல்ல. அப்புறம் வேற என்ன நினைப்புல இருக்கீங்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதியா? சரி, அதை விட, ஆமா, நீ எதுக்கு இப்படி தினமும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிற? டேய் பாட்டவா ராஸ்கல், நான் குடிக்கிறது உடம்ப கெடுத்துக்கிறதுக்கு இல்ல. எப்ப பாரு என் செம்பருத்தி ஞாபகமாவே இருக்குடா. அவளை மறக்கிறதுக்காக தான் குடிக்கிறேன். ஆனா குடிச்சாதான் அவ ஞாபகம் இன்னும் அதிகமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒண்ணு நான் அவளை முழுசா மறக்கணும், அப்படி இல்லைன்னா அவ என் கூட இருக்கணும். இது ரெண்டு மட்டும்தான் ஆப்ஷன். ஆனா இப்ப ரெண்டுத்துக்கும் வழி இல்லாம கிடைக்கிறேன்டா. நீயும் ஒரு லவ் ஃபெயிலியர் பாய் தானே, என் கஷ்டம் உனக்கு புரியுதுல்ல? புரியுது அனிருத்து. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்கலாம். அதுவும் நீ சொல்ல மாட்டேங்கிற. டேய், என் செம்பருத்தி சின்ன வயசுல இருந்த போட்டோ தாண்டா இருக்கு. அதை வச்சு எப்படிடா நீ இப்ப தேடுவ? அதுவும் சரிதான். சரி சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல உங்களோட செம்பருத்தியை தேடி கண்டுபிடிச்சு உங்களோட சேர்த்து வைக்கிறேன். போதுமா? ஆமா, இவன் போலீஸ் ஆகிறதுக்கு தான் நாங்கெல்லாம் இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஹலே, வருஷம் வருஷம் இதே டைலாக் தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்க. நானும் நீ போலீஸ் ஆவேன்னு காத்து கிடந்ததுதான் மிச்சம். அதெல்லாம் ஆயிடுவேன். இந்த வருஷம் கண்டிப்பா ஆயிடுவேன். ஆமா ஆமா, வருஷம் வருஷம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். பாப்போம் இந்த வருஷம் அது நடக்குதான்னு. சரி சரி, குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்காம கொஞ்சம் நல்லபடியா இருக்க கத்துக்கோயா. இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு புள்ள பிறக்கணும், கொள்ளு பேரம்பேத்திய பாக்கணும்னு ஆசை இல்லையா? ஹலே, உனக்கு கல்யாணம் ஆகி புள்ள பிறக்கிற வரைக்கும்லாம் நான் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏயா அவ்வளோ லேட் ஆகும்னு சொல்றியா? பின்ன ஒரு புள்ளைய சைட் அடிச்சோமா, அந்த புள்ளைய லவ் பண்ணோமா, கல்யாணம் கட்டிட்டு குடும்பம் நடத்தணுமா, புள்ளைய பெத்தமான்னு இருக்காம இப்பதான் ஒன்னு பிரேக்கப் ஆகி அடுத்த ஒண்ணுக்கு ரூட் விட்டு அத ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு திரியிற. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே திரிய போறியோ தெரியல. லே, நீ எல்லாம் வெளியே போய் என்னோட பேரன்னு சொல்லிக்காதல, அசிங்கமா இருக்கு எனக்கு. கிழவனுக்கு கொழுப்ப பாத்தியா? வர வர வாய் ஓவரா போச்சு. ஒண்ணும் இல்ல, நல்ல தெம்பு தெம்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீல, எலும்ப கூட கடிக்கிறியாமே. அந்த கொழுப்பு தான். ஸ்வேதா, ஸ்வேதா என்னாச்சு? நிம்மதி, எனக்கும் அந்த ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுடி. யாரோ சிரிக்கிற சத்தம் மாதிரி கேக்குது. ரொம்ப பயமா இருக்குடி. அதேதான் ஸ்வேதா, அதேதான் எனக்கும் கேட்டுச்சு. என்னவா இருக்கும்டி? எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு ஸ்வேதா. ஏதோ ஏதோ பசங்க சிரிக்கிற மாதிரி கேட்டுச்சு தானே? ஆமா ஸ்வேதா, ஏதோ பசங்க சிரிக்கிற மாதிரி என்னமோ ஒரு மாதிரி மர்மமாவே இருந்துச்சுடி. அதான் எனக்கும் பயமா இருக்கு. நிம்மதி, எனக்கு என்னவோ இது சரியா தோணல. நம்ம மேம் கிட்ட சொல்லிடலாம். ஓகே ஓகேடி, வைப்பே போலாம். சரிடி. ஸ்வேதா, ஸ்வேதா யாரோ வராங்க. ஆமாண்டி, யாருன்னு தெரியல. ஹலோ, யாரு நீங்க? எதுக்கு எங்க ரூம்குள்ள வந்தீங்க? எல்லாம் ஒரு காரணமாதான். காரணமா? என்ன காரணம்? எதுக்கு எங்க ரூம்குள்ள வந்தீங்க? மேடம் மேடம், கொஞ்சம் பொறுங்க, எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க இன்னும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகலையா? ஹே, என்ன பேசுற நீ? யாரு நீ? எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்க? மேடம் மேடம், தேவையில்லாமல நான் எதுவும் பேசல, தேவையோட தான் மேடம் பேசுறேன். டேய், நீ ஏதோ டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்க. என்ன லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? ஆமா, இப்போ என்ன வேணும் உனக்கு? என்ன கேட்டீங்க? என்ன வேணும் நான் கேட்டீங்க? என்ன கேட்டாலும் கொடுத்துருவீங்களா? சீ, அசிங்கமா இல்ல பிள்ளை பேசுறதுக்கு உனக்கு? இல்லையே, எனக்கு எதுக்கு அசிங்கமா இருக்கு? குளுகுளுன்னு இருக்கு. டேய், இப்போ என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப எங்க ரூமுக்கு வந்த? அது அந்த மேடம் மட்டும் குளிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதெல்லாம் லைவா கேமரால பார்த்தோமா. நீங்க இன்னும் குளிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? அதான் உங்ககிட்டயும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னது? நான் குளிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது லைவா பாத்தியா? டேய், என்னடா சொல்ற? ஆமா மேடம், நீங்க குளிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணத
நாங்க லைவா கேமரால பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு மேடம். டேய், சீ. என்ன இப்படி பண்றீங்க? இதெல்லாம் ஒரு ஜாலி தான் மேடம். நீங்க இன்னும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரிப்பை நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். ஹே, இது நீ ஓவரா பேசுற. இங்க பாரு. இரு, நான் போலீஸ்க்கு இப்பவே ஃபோன் பண்றேன். அவங்கள்ட்ட சொல்லி உன்னை முட்டிக்கு முட்டி தட்ட சொல்றேன். மேடம், என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணவரே போலீஸ் தான். நீங்க என்ன பண்ணாலும் இங்க ஒண்ணு நடக்காது. இது எங்க ஏரியா மேடம். ஸ்வேதா, என்னடி இவன் இப்படி பேசுறான்? நான் குளிச்சது, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுன்னு எல்லாத்தையுமே பார்த்திருக்கான். கேட்டா போலீஸும் சேர்ந்து பார்த்தாங்கன்னு சொல்றான். இப்ப நம்ம என்னடி பண்றது? நிம்மதி எமோஷனல் ஆகாத. அவன் இப்படிதான் ஏதாவது பேசுவான், பைத்தியக்கார. நீ அதெல்லாம் எதுவும் மைண்ட் பண்ணிக்காத. நம்ம கொஞ்சம் பொறுமையா யோசிப்போம். எனக்கு பதட்டமா தான் இருக்கு. மேடம் மேடம், எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க? ஒரு சின்ன விஷயம், இதுக்கா இவ்வளவு பதட்டம்? இங்க பாருங்க மேடம். ஹேச்சி, தள்ளி போ. கிட்ட வந்த என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஐயோ, என்ன மேடம் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே? நாங்க கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் மேடம். நாங்க சொல்ற மாதிரி நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கும் பிரச்சனை வராம எங்களுக்கும் பிரச்சனை வராம சுமூகமா முடிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? நீங்க ஒன்னும் எங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தர வேணாம். அதுக்கான காசை உங்களுக்கு தாராளமா கொடுத்துருவோம். டேய், அசிங்கம் பிடிச்சவனே, என்ன இப்படி பேசுற? உனக்குலாம் மனசாட்சினே ஒண்ணு இல்லையா? உன்னை பெத்தவள ஒரு பொண்ணு தானே. உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு யாருமே இல்லையா? உனக்கு அசிங்கமா இல்ல? டயலாக மாத்துங்கடி. எப்ப பாரு ஒரே டயலாக பேசுறீங்க. உங்களுக்கு போர் அடிக்கல? கேட்டு கேட்டு எங்களுக்கு தான் ரொம்ப போர் அடிக்குது. அம்மா இல்லையா, அக்கா தங்கச்சி இல்லையா, அதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் இருக்காங்க. எங்க அக்கா தங்கச்சி எங்க அம்மால என்ன உங்களை மாதிரியா ட்ரிப்பு போறேன் ஐவிக்கு போறேன்னு சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கிறதுக்கு? பொம்பளையும் ஒட்டக்கமா வீட்டுக்குள்ள இருக்காங்க. நீங்க பொம்பளை பிள்ளை மாதிரியா இருக்கீங்க? எவ்வளவு நாளைக்குடா? எவ்வளவு நாளைக்கு வீட்டுக்குள்ளே வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்க சொல்றீங்க? வெளியே வந்தது படிப்புக்காக. ஏன் படிப்புக்காக நாங்களாம் வெளியவே வரக்கூடாதா? வரலாம், தப்பில்லையே. வந்தா எங்களுக்காக இதெல்லாம் நீங்க பண்ணிதான் ஆகணும். ஹே, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. போட வெளியே. நான் இதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி உன்னை மாட்டி விட்டு உன்னை ஜெயில கம்பியின வைக்கல? என் பேரு நிம்மதி கிடையாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். போட வெளியே. ஹோ, அப்படியா? சரி சரி, நீங்க கோஆபரேட் பண்ணலனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. உன்னோட வீடியோ அதான் நீ குளிச்சது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுன்னு அந்த வீடியோவை யூடியூப்ல லைவ்ல போட்டுருவேன். எப்படி எப்படி வசதி? யாருக்கிட்டையாவது போய் சொன்னன்னு தெரிஞ்சது மவளே, அடுத்து இதுதான் நடக்கும். என்ன பரவாயில்லையா? என்னடா பண்றீங்க? ஏன்டா இப்படி பண்ற? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? நான் பாட்டுக்கு ஐவி ட்ரிப்புக்கு படிப்பு சம்பந்தமா தானே வந்தேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன ஏன் இவ்வளவு டார்ச்சர் பண்ற? டேய், ப்ளீஸ்டா, எங்களையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. நாங்க ஏதாவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணோமா? நீயா வந்து ஏடா இப்படி பண்ற? அழுவுங்க, இன்னும் நல்லா அழுவுங்க. நீங்க அழுகிறத பாக்கிறதுக்கே ஜாலியா இருக்கு. இன்னும் நல்லா கெஞ்சுங்க. நிம்மதி, இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டி. இதுக்கு வேற ஏதாவது வழிய தாண்டி தேடணும். நம்ம கெஞ்சறதெல்லாம் ரசிக்கிறான்டி. இவெல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லடி. இவன் கிட்டலாம் நம்ம கெஞ்சிட்டுல இருக்க முடியாதுடி. ஸ்வேதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஸ்வேதா. என்னடி பண்றது இப்போ? என்ன பண்றது நான் கேட்டீங்க? நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஹே, நீ குளிச்சது ட்ரெஸ் மாத்தினதுன்னு உன்னோட வீடியோஸ் எதையுமே யூடியூப்ல போடக்கூடாதுன்னா இந்த பில்டிங்க்கு பக்கத்துல ஒரு குடவுன் இருக்கு. அதுக்கு இன்னைக்கு நைட்டு 12:30 மணிக்கு அங்க நீங்க 2 பேரும் வரணும். எதுக்கு? கபடி விளையாடுறதுக்கு வரியா? நீங்க மட்டும் 12:30 மணிக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா ஷார்ப்பா 12:35க்கு உன்னோட வீடியோஸ் எல்லாம் லைவா டெலிகாஸ்ட் பண்ணப்படும். என்ன எப்படி வசதி? வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ். தயவு செஞ்சு அப்படியே பண்ணிடாத. அப்ப மூடிட்டு வந்து சேரு. வந்துட்டாளுங்க. ஐவி ட்ரிப்பு போறேன், படிக்கிறது கிழிக்கிறேன்னு. இவளுகளுக்கெல்லாம் எதுக்கு இது? எல்லாம் வீட்டுல வேலையை பார்த்துட்டு புள்ள குட்டிய பெத்துக்கிட்டு அதுங்களை கிளப்பி விட்டுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதானே? எதுக்கு இதுகளுக்கெல்லாம் படிப்பு? படிக்கிறேன்னு பொம்பளைங்க இப்பெல்லாம் வெளியே வந்தீங்கன்னா ஆம்பளைங்க நாங்களும் இப்படிதான் பண்ணுவோம். ஒழுங்கு மரியாதையா நைட்டு 12:30க்கு 2 பேரும் வந்து சேர்றீங்க.
அதுலயும் கண்ணாடி உன்னை என் பாஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அவருதான் உன்னை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஒழுங்கா வந்து சேர்ந்துரு. நிம்மதி, என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? என்னடி இது? என்னடி நடக்க போகுது? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. ரொம்ப பயமா இருக்குடி. ஸ்வேதா, ஸ்வேதா, நம்ம ஊருக்கு போயிடலாமா? நிம்மதி, நம்ம ஊருக்கு போலாம். ஆனா உன்னோட வீடியோஸ் அவங்க கிட்ட இருக்குல்ல, எப்படியாவது அது அது அவங்க கிட்ட இருந்து வாங்கணும்லடி. ஸ்வேதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என் வீடியோவை அவன் பார்த்து சிரிச்சிருப்பான்ல, அவன் என்னை பார்த்து ரசிச்சிருப்பான்ல. அசிங்கமா இருக்குடி. நிம்மதி, நிம்மதி, அப்படிலாம் நினைக்காத. அதெல்லாம் நினைச்சா நம்மளுக்கு தான் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கோசம். நீ பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது. நம்ம எப்படியாவது அவன் கிட்ட இருந்து உன்னோட வீடியோஸை மட்டும் வாங்கிட்டு கிளம்பலாம். நீ பயப்படாம இரு. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஸ்வேதா. நிம்மதி, தடான், தோ வந்துட்டேல்ல. கண்ணுங்களா, முதல்ல 2 பேரும் அழாதீங்க. நீங்க அழுது பயந்து பேசுறதுதான் அந்த மாதிரிப்பட்ட பசங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். நீங்க எதிர்த்து தைரியமா பேசி பழகுங்க. அப்பதான் இப்படிப்பட்ட ஆண்கள் பயப்பட செய்வாங்க. இப்படி எண்ணம் கொண்ட ஆண்கள் ஆரம்பத்துல நம்மள பயமுடுத்தும் போது அவங்களுக்கு இறையா நம்ம பயந்துட்டோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நிறைய விஷயங்கள்ல நம்மள மிரட்ட பாப்பாங்க. இதுவே நம்ம ஆரம்பத்திலேயே எதிர்த்து ஃபேஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்மள அவங்களால பயமுடுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போய் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்றது நம்ம பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு ஒரு சூப்பரான சோஷியல் மெசேஜா இருக்க போகுது. நிம்மதியால ஆதி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியாது. ஏன்னா நிம்மதி நம்பரை ஆதியும் பிளாக் பண்ணிருக்கான், ஆதி நம்பரை நிம்மதியும் பிளாக் பண்ணிருக்கான். அதே மாதிரி கிறிஷுக்கு நிம்மதி இங்க வந்தது தெரியாது. சோ கிறிஷ் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல முடியாது. ஸ்வேதா கிட்ட ஆதி நம்பர் இருக்கு. அப்போ ஸ்வேதா ஆதி கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவாளா? இல்ல என்ன நடக்க போகுது ஒண்ணுமே தெரியல. பயங்கர குழப்பமா இருக்குல்ல? இதெல்லாத்தையும் பார்க்கணும்னா தொடர்ந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மக்களே, 2 நாளைக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து விரல்ல நெகை சுத்தி மாதிரி வந்துருச்சு. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த வேலையாக கொஞ்சம் இதுவாயிட்டேன். ஸோ இப்போ பெயின் பரவாயில்ல. அது ஃபோன் பிடிச்சிட்டு வாய்ஸ் கொடுக்க முடியல. அதனால தான் என்னால் முந்தா நேற்று வீடியோ போட முடியல. அப்புறம் நேற்று போஸ்ட் பார்த்துருப்பீங்க, நம்ம சாய் குட்டிக்கு 5th பர்த்டே. அதுவும் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயான, ஸோ வீடியோ எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ணியாச்சு. அப்புறம் நிறைய பேரை சாயை பிளஸ் பண்ணி அவங்களுக்கு உங்களோட விஷஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. எல்லாருக்குமே நான் தனித்தனியாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னைக்கு சாப்பாடு சொல்ல மறந்துட்டேனே. இன்னைக்கு நம்ம வீட்டில் உருண்டை குழம்பும் முட்டைக்கோஸ் பொரியலும் அப்பளமும். நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சிங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படி பெண்கள் யாராவது மாட்டிட்டு இருக்காங்க, இல்ல ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.